அவங்க பறக்கிறதுல ஒரு ஆனந்தம் நம்ம என்னதான் வச்சு வளர்த்தாலே அதில் கிடைக்காது அவங்களுக்கு. In Chennai, India, there's a tiny camera repair shop run by a man named Joseph Sekar. ஆனால் அந்த சேகர்ன்றது போயிடுச்சு. இப்போ வேர்ல்டு வைஸ் வந்து பேர்ட்மேன்ன்ற ஒரு. Sekar got his nickname because every day he feeds thousands of hungry parakeets on the roof of his home. இதுக்கு வந்து எந்த மோட்டிவேட்டியும் கிடையாது. அதாவது நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிர். நமக்கு எப்படி அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் நாம தான் அப்பா அம்மா மாதிரி. அதனால அதுங்களுக்கு ஒரு உயிர். The 2006 tsunami that hit Southeast Asia flooded parts of India and displaced thousands of birds. Sekar noticed a pair of parakeets outside of his home and set some rice out for them. Then more started to show up. And well, இப்போ இந்த ஃப்ளட் வந்தப்போ சென்னையில் வந்து ஃப்ளட் அப்போ வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 8,000 parakeets வந்திருக்கு. Feeding 8,000 parakeets twice a day is a great expense. Sekar spends about 40% of the money he makes from repairing cameras buying food for the birds. என்னுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அவங்களுடைய சாப்பாடு. But for the birdman of Chennai, there is more to life than money. பணம் தான் வாழ்க்கை இல்லைம்மா. பணம் வந்து தேவைதான். பணமே வாழ்க்கை இல்லைல்ல. பணம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை. ஆனால் தேவைக்கு மீறிய சில பேர் பணத்தை மேலே ஏன் இப்படி எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு ஏதோ ஒரு மனிதர்களுக்கு எதுக்குன்னா ஒன்று உதவி செய்யணுன்ற மோட்டிவ் தான்மா இது காரணம் இல்லை. என்னுடைய காரணமே அதுதான். எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச அளவு உயிரினங்களுக்கு எந்த உயிரினங்களுக்கான மனிதனுக்காக இருந்தாலும் சரி உயிரினங்கள் எதுக்காக இருந்தாலும் ஒரு உதவி வருது ஒன்றும் ஒரு இது இல்லை. அது உதவணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ்.